ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 17/4/2026 ஸ்வர்ணா SK 49க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் பிடிபலன்னு மட்டும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா. அப்போ இது எல்லாமே வெள்ளி டு வெள்ளியோட நம்மளுடைய ஸ்வர்ணா ரிசல்ட்டு தான் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த வாரத்தை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த வாரத்தில் அந்தந்த கம்பெனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில நாள் வந்து ஃபெயில்ட் ஆனாலும் பல நாள் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு 10 நாளைக்கு மேலே நம்மளுக்கு வந்து சீபோர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ கண்டினியூஸாக அதை நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேளை புது நண்பராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 618 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 805, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 057 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் PC போர்டோட 2332 சொல்லிட்டு நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 875 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 875 நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 875 நம்மளுக்கு தேவை வந்து PC மட்டும் தான். ஸோ PCயில் இருக்கிறது 75. ஸோ இந்த ட்ரா வந்து -32 இருக்குது. ஸோ -32. ஸோ கடன் வாங்கிலாம் கழிக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கழிச்சிடலாம். அதாவது 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, இங்கே 7ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4. அப்போது 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 875க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட். ஸோ இதுதான் நெக்ஸ்டாக்கான நம்மளுடைய சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 875க்கு அப்புறம் 4 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 453 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 3 ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெயர்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு 453க்கு நம்மளுக்கு வந்து 43 ACயில் கிடச்சிருக்கு. இப்போ 453க்கு பார்க்கலாம். இந்த 453 அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 453 இதில் நம்மளுக்கு தேவை PC மட்டும் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு +23. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இப்போ ப்ளஸ் வழி பார்ப்போம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 453க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 7 அல்லது 6. இப்போ இந்த 453க்கு அப்புறம் 7 அல்லது 6 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 057 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு AC, இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 057 பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான், அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 057. ஸோ PC மட்டும் தான் தேவை. இந்த ட்ரா நம்மளுக்கு -3 and 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அப்போது 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 057க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 5. 2 அல்லது 5 இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். இப்போது இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 805 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்ட். இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்கு நண்பா. இப்போ 805க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 805 இதில் நம்மளுக்கு PC மட்டும் தான் தேவை. PCயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 05. இதோட நம்ம இந்த ட்ரா வந்து +2 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். 0ஓட 2 கூட்டினோம்னா 2 கிடைக்கும். அப்போ 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 805க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 8. 805க்கு அப்புறம் 2 அல்லது 8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 805க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 618. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 4 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்குது.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 618 தான் நம்மளுடைய போன வார ரிசல்ட், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த 618 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 618 நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த வாரத்தை வச்சு தான் பார்த்துக்கிருக்கோம், அந்தந்த கம்பெனி பேரை வச்சு தான் பார்த்துக்கிருக்கோம். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ எடுக்கிறது கிடையாது. ஸோ அந்தந்த கம்பெனியை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சில நாள் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நாள் வின்னிங் தான் நண்பா கிடைக்கும். இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 618. ஸோ நம்மளுக்கு தேவை பிசி. ஸோ 18. இந்த ட்ரா நம்மளுக்கு -32. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, இங்கே 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2 6 கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு. அப்போ சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். ஸோ நேற்றுக்கு நம்ம 2, 6, 7 கொடுத்துருந்தோம். 7 வந்து பழைய நம்பர்னு சொல்லிட்டு, ஏன்னா பழைய நம்பரை விட மனசு இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின ட்ரா நம்ம வந்து 7 வச்சு வீடியோ போட்டிருந்தோம், கிடைக்கல. அதனால தான் நம்ம வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டில் வந்து 7 சேர்த்துருந்தோம். ஸோ 7 நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருந்துச்சு. ஸோ 2, 6 மிச்சம். ஸோ 2, 6 இந்த ட்ராவில் நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டுக்கான டச்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டில் 2 அல்லது 6 நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டில் 2 அல்லது 6 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டு. ஸோ பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே ரெட்டப்படை நண்பா. இங்கே இருக்கிறது எல்லாமே ரெட்டப்படையாக இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்ம வந்து ஒற்றைப்படை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒற்றைப்படை எடுத்துகிட்டு வரதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே நம்ம பவர் நம்பர்ஸை தான் பயன்படுத்தணும். ஸோ பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 2, இங்கே நம்மளுக்கு 6. ஸோ இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த ட்ரா நம்ம வந்து சி போர்டில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7, 2, 9, 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 வச்சு எடுக்கிறதா இருந்தால் 6, 1, 6, 3, அதோட 6, 5. ஸோ இதை நான் அப்படியே மாற்றி போட்டுறேன்னு நினைக்கிறேன். அதாவது இதை அப்படியே திருப்பிக்கோங்க. ஏன்னா வந்து சி போர்டில் தான் நம்ம 6 கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிட்டு 1 முன்னாடி வர மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது 1, 6, 3, 6, 5, 6. ஏன்னா நம்ம சி போர்டு தான் பார்த்துருக்கோம். சி போர்டு தான் நம்மளுக்கு கடைசி நம்பர். ஸோ இதில் நான் வந்து இதை கனெக்ட் பண்ணி போட்டதுனால நான் அதை அப்படியே டேரெக்டாகவே போட்டேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட போர்டு மாற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. நிறைய நண்பர் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறீங்களா லைக் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள், அதாவது இந்த ட்ராவுக்கான சி போர்டை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வினிய தருதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.